This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. சென்னை கோயம்பேட்டில் காய்கறிகளின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, காய்கறிகளின் விலை உயர என்ன காரணம்? என்னென்ன காய்கறிகள் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது? திலகவதி, ஆசியாவின் மிகப்பெரிய மார்க்கெட்டில் ஒன்றாக இருக்கக்கூடிய சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி மார்க்கெட்டில் தான் நாம் இருக்கிறோம். கோயம்பேட்டை பொறுத்தமட்டில் தினமும் ஆந்திரா, தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், அதே போன்று தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து ஒட்டுமொத்தமாக 7000 டன் அளவுக்கான காய்கறிகள் என்பது விற்பனைக்காக இங்கு கொண்டு வரப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த கோயம்பேடு மொத்த மார்க்கெட்டுக்கு பொறுத்தவரை மிக முக்கியமாக 5500 டன் அளவுக்கு தான் காய்கறி என்பது விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் விலை என்பது கடுமையாக உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. வெங்காயத்தை பொறுத்தமட்டில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக வரை 30 முதல் 35 வரை விற்பனை செய்யப்பட்டது. தற்பொழுது 48 வரை மொத்த விற்பனைகள் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று தக்காளியின் விலை என்பது 60 வரை விற்பனை செய்யப்படுகிறது. சின்ன வெங்காயம் கிலோ 100 வரை விற்பனை செய்யப்படுகிறது. பீன்ஸை பொறுத்தமட்டில் கிலோ 180 முதல் 200 வரை மொத்த விற்பனையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் காய்கறிகளின் விலை என்பது கணிசமாக உயர்ந்திருக்கிறது. எலுமிச்சம்பழம், கோவக்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய் மற்றும் சேனைக்கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளின் விலை என்பது கடுமையாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள் வியாபாரிகள். இந்த விலையேற்றம் என்பது இன்னும் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பதை சம்பந்தமாக நாம் தற்பொழுது வியாபாரி முத்துக்குமார் அவர்கள் நம்மிடம் இருக்கிற நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இந்த காய்கறிகள் வரத்து ஏன் குறைஞ்சிருக்கு, என்ன சொல்றாங்க? இந்த விலையேற்றம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீட்டிக்கும்? அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வரத்து வருதோ அந்த அளவுக்கு தான் விலைவாசி நிர்ணயிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வரத்து ரொம்ப கம்மியாக வர்றதால இந்த விலை ஏற்றதுக்கு காரணம். இப்போ குறிப்பாக தக்காளி எல்லாம் போன மாதம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 25 ரூபா விற்று தக்காளி இன்னைக்கு 60 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வெங்காயம் 20 ரூபாய்க்கு 25 ரூபா விற்று வெங்காயம் இன்னைக்கு 50 ரூபாலேருந்து 48 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சின்ன வெங்காயம் 50 ரூபாய்க்கு விற்று சின்ன வெங்காயம் 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. பச்சை காய்கறி சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டிலே அதிகமாக விலையில் பச்சை காய்கறி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய், பீர்த்தங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் 20 ரூபா 30 ரூபா விற்றுந்தது இன்னைக்கு 60லேருந்து 70 ரூபா போயிருக்கு. காரணம் என்னன்னா இந்த வரத்து குறைவால தான். இந்த வரத்து குறைவுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க? ரீசனை விளைச்சல கம்மியா இருக்குன்றாங்க. ஏன்னா சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வெப்பநிலை அதிகமா இருக்குல்ல, அதனாலதான் விளைச்சல் கம்மியா இருக்கிறதுல இந்த விலை ஏற்றதுக்கு காரணமே. எவ்வளவு நாட்கள் இந்த விலையேற்றம் நீட்டிக்கும் சார்? இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த விலையேற்றம் அதிகமா வந்துட்டு இருக்கு. எவ்வளவு நாட்கள் நீட்டிக்கும்? இல்லை, 1 மாதம் காலமாக விலை ஏற்றத்தில் இருந்தது. இப்போ வெயில் காலம் முடிஞ்சு இப்போ இது மழை காலம் தொடங்கியிருக்கு. இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவலாக மழை விட்டு மழை பெய்யறதுல சாகுபடி பண்ணுறதுல கொஞ்சம் கம்மியாக தாமதமாகுது. அது இப்போ தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆடி மாதம் பிறந்ததுன்னா எல்லாருமே எல்லாத்துலேயும் விவசாயம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு 40லேருந்து 45 நாட்களில் காய்கறி வர தொடங்கிடும். அப்போ படிப்படியாக குறைத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நாம் நேரடியாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரி முத்துக்குமாரிடம் பேசும்பொழுது தெளிவாக சொல்லிவிட்டார். கிட்டத்தட்ட இந்த விலையேற்றம் என்பது இன்னும் சில நாட்கள் தொடர்ச்சியாக நீட்டிக்கும். இந்த விலையேற்றம் காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தமிழக அரசு பண்ணை பசுமை கடைகள் மூலமாக இந்த அத்தியாவசிய காய்கறிகள் இருக்கக்கூடிய தக்காளி, வெங்காயம் உள்ளிட்டவைகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி விக்னேஷ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.